ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை, உன் மனதில் எத்தனை ஏக்கங்கள், எத்தனை துயரங்கள். ஆம் தங்கமி, வாங்கிய கடன் சுமை அதிகரித்து விட்டது. யாருடைய தயவும் இல்லை. உன்னை தூற்றி பேசியவர்கள் நடுவில் நின்று கதிகலங்கி நின்று கொண்டிருக்கிறாய். எப்போது எனது மனது சுமை குறையும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். எப்போது நிம்மதி கிடைக்கும் முருகா, எப்போது எனது துயரங்கள் நீங்கும் என்கிறாய். முருகா, தினமும் உன்னையே நினைத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு எப்போது நல்ல காலம் பிறக்கும் என்கிறாய். இப்படி உனக்குள்ளேயே கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். இந்த முருகன் இருக்கும்போது எதற்காக கவலைப்படுகிறாய்? அனைத்தும் நான் அறிந்து கொண்டேன். கவலைப்படாமல் இரு. விரைவில் உன்னை ஆட்டி படைக்கும் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி வெளியும். இன்னும் சற்று நேரத்தில் பூரிப்படையப் போகிறாய். நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் அதிசயமாக உன்னை விட்டு அகலப் போகிறது. உன்னை தேடி நல்ல செய்தி வரப்போகிறது. காத்திரு தங்கமே, கலங்காது. என் பிள்ளைகளின் கண்களில் நீர் வழிய விட மாட்டேன். சந்தோஷமாக இருக்கப் போகிறாய். உன்னை பிடித்த கர்ம பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகிறது. உன் வீட்டில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும். பயம், கவலை, விரக்தி உன்னை ஆக்கிரமித்து கொள்ளாமல் பார்த்துக்கோ. இவை என்றுமே உனது வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் என்பதை நினைவில் வச்சுக்கோ. காலம் பொன் போன்றது தங்கமே. அந்த நேரத்தை தேவையில்லாத சிந்தனைகளுக்கும் கவலைகளுக்கும் இடமளித்து வீணாக்கக்கூடாது. எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏமாற்றம் இருக்கத்தான் செய்யும். துரோகம், தோல்விகள் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் நீ பொருட்படுத்தலாமா? சில விஷயங்களை நீ அப்படியே விட்டுட்டு அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு, அடுத்தடுத்த கட்டத்திற்கு சென்று கொண்டே இருக்கணும். உன்னை சுற்றியுள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னிடம்தான் இருக்கிறது. அது தெரியாமல் மற்றவர்களிடம் போய் கையேந்தி நிற்கிறாய். வேண்டாம் தங்கமே, காத்திருக்கக்கூடாது. உனக்கான வழி உன்னிடத்தில் தான் இருக்கிறது. முதல்ல கஷ்டங்களை நினைத்து கவலைப்படாது. இப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் உணர முடியும். உன்னை சொல்லியும் குற்றமில்லை. இது காலத்தின் கட்டாயம். நீ இந்த நிலைமையை அனுபவித்ததே ஆக வேண்டும் என்பது விதி, விதிக்கப்பட்ட விதி. அதனிலிருந்து உன்னை காக்கவே நான் போராடி கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை பார்த்து நீயே ஏதாவது முடிவு செய்து விடாதே. தவறு. எங்கும் எதுவும் நிலையானது இல்லை. இருக்கும் வரை நீ இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு, அவ்வளவுதான். உன் விரக்தி தான் உனக்கு முதல் எதிரி. எந்த நேரமும் உன்னை இந்த முருகன் பாதுகாத்து கொண்டு இருக்கும்போது எதற்கும் பயப்படக்கூடாது. வாழ்க்கை போராட்டம்தான், இல்லை என்று சொல்ல மாட்டேன். எல்லா கஷ்டமும் வருகிறதா, ஏற்றுக்கொள். எதற்கு நீ பயப்படணும்? இப்படியே கஷ்டம் தொடருமா? ஒவ்வொன்றும் உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு போகிறது. அப்படி இருக்கும்போது எதற்கு பயப்படுகிறாய்? நான் உன் வாழ்க்கையில் இருக்கும்போது எதற்கு நீ பயப்படுகிறாய்? தேவையில்லாத விஷயங்களை நினைத்து உன் மனதை குழப்பிக் கொள்ளாதே. நிறைய பேர் உன்னை புறக்கணிக்கத்தான் செய்வார்கள். புறக்கணிப்புக்கெல்லாம் பயந்து கொண்டிருந்தால் வாழ்க்கை எப்படி வாழ முடியும்? அன்பிற்காக இயங்குகிறதா உன் மனம்? உன்னை தேடி வரும் அன்பை மட்டும் ஏற்றுக்கோ. உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு மத்தியில் தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அவர்களுடைய பாசமும் வேஷமும் புரிந்து கொண்டது. யாரிடம் பாசம் இருக்கிறது, யாரிடம் வேஷம் இருக்கிறது என்பதை பார்த்து விட்டாய். யாரிடம் எதை பிடிக்கவில்லை என்றால் விட்டு செல். பிடித்தால் ஒட்டிக்கொள் என்றும் சொல்ல மாட்டேன். அளவோடு வச்சுக்கோ. எதையும் அளவோடு வச்சுக்கோ. நல்லதே நினைத்தால் உன் வாழ்க்கை நிச்சயமாக அழகாகும் தங்கமே. உன் வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்களுக்கு காரணம் மற்றவர்கள் அல்ல, நீதான். எதையாவது கண்டதையும் போட்டு குழப்பி நீயே உன்னை பழி சுமத்திக் கொள்கிறாய். வேண்டாம். வினை விதைத்தவன் நிச்சயம் வினை அறுப்பான். நீ எல்லோருக்கும் நன்மை செய்கிறாய். உன் புகழ் உச்சத்தில் இருக்கிறது தங்கமே. அதே நேரம்
ஒன்று சொல்கிறேன், உன் கோபமும் உச்சத்தில் இருக்கிறது. கோபம் வேண்டாம். வாழ்க்கையில் நீ படும் கஷ்டங்களுக்கும் இன்னல்களுக்கும் மற்றொரு காரணம் சுயநலம். உன் மனதில் சுயநலம் இருக்கும் வரை துன்பத்திலிருந்து விலக முடியாது. முருகா, என்ன முருகா இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்கக்கூடாது. உண்மையைத்தான் சொன்னேன். சுயநலம் உள்ள இடத்தில் அமைதி இருக்காது. வேண்டாம். அதற்காக பொது நலத்தையும் வச்சுக்கோ என்று சொல்ல மாட்டேன். உன்னையும் நினச்சிக்கோ, சுற்றத்தையும் நினச்சிக்கோ. செய்யும் செயல் எதுவாயினும் அதை விருப்பம் இல்லாமல் செய்யாது. ஏன்னா பகைவர்கள் உனக்கு வெளியில் இல்லை. பலவீனமான எண்ணங்கள் தான் உன் உண்மையான எதிரி. மனம் தளராமல், நம்பிக்கை இழக்காமல் இந்த முருகன் சொல்வதை கேட்டால் நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும். இன்னும் சற்று நேரத்தில் பூரிப்படையப் போகிறாய். வாழ்க்கையில் திசைகள் மாறும் காலம். அப்போதுதான் புயல் கரையை கடக்குமாக நேரமாக சில இடத்தில் அமையும். ஒரு சில காரணங்கள், உண்மைகள் இருந்தும் அவசரமாக நிதானம் இழந்து எடுக்கின்ற முடிவில்தான் வாழ்க்கையின் விதியின் சூட்சுமம் அமைந்துள்ளது. உண்மைதானே தங்கமே? உன் சூழல் எப்போது அதே மாதிரியாகத்தான் உள்ளது. கடக்க முன்வந்து விட்டாய். கவலைகள் படிந்த காலத்திலிருந்து ஒவ்வொரு அசைவிலும் நீ முன்னேற்றத்தை உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறாய். உன் மனதில் உன்னை ஏற்படும் விதமாக நல்லது தானே உன் முருகன் சொல்கிறேன். கவலைப்படாதே தங்கமே. தீயின் வலைகள் உன்னை சூழும் நிலை உனக்கு ஏற்பட்டாலும் வானத்திலிருந்து பொழியும் மழையாக இந்த முருகன் உன்னை அரவணைப்பேன். காற்று உன்னை சூழ்ந்து தடுமாற வைத்தாலும் உன்னை அணைகளாக உன்னை சூழ்ந்து நிலை நிறுத்துவேன். எல்லாம் சரியாகிவிடும். உன் மனதில் நீ சுமக்கின்ற துன்பத்தை இந்த முருகன் அறியவில்லை என்று நினைத்தாயா? வழியின் கொடுமையால் தான், வழியின் மிகுதியால் தான் மனதில் புழுங்கி அழுகிறாய். உன்னை இந்த கோணத்தில் பார்க்கும்போது உன் முருகன் உடைந்து போகிறேன். போதும் இந்த வாழ்க்கை என்று அல்லவா உனக்கு தோன்றிவிட்டது? கவலைப்படக்கூடாது. உன் உடைந்த மனதை நிச்சயம் நான் சரி செய்வேன். இந்த முருகனுக்கு சிறிது அவகாசம் கொடு. நிச்சயம் உன்னையும் உன் குடும்பத்தையும் நன்றாக பாதுகாத்து வாழ வைப்பேன் தங்கமே. அதற்கு அறிகுறியாக சற்று நேரத்தில் பூரிப்படையும் அளவுக்கு ஒரு நிகழ்வு நடக்கப் போகிறது. எல்லோருக்கும் உதவி செய்கிறாய், பின் என் பிள்ளைக்கு நான் செய்ய மாட்டேனா? விதியின் ஆசைகளும் இக்கட்டான சூழ்நிலையில் நீ எடுத்த முடிவுகளை விட்டுவிடு. அதனால்தான் இந்த நிலைக்கு இழுத்து சென்று விட்டது. கவலைப்படாதே. எப்போது என்ன நடக்குமோ என்கிற பயம் உனக்கு இருக்கும் வரை உன்னால் நிதானமாக யோசித்து செயல்பட முடியாது. யார் காயப்படுத்தினால் என்ன, நான் இருக்கிறேன். யாரிடமும் நீ எதுவும் இந்த நேரத்தில் பேச வேண்டாம். சற்று விலகியிரு. நடக்க இருப்பதை நான் நடத்தி காண்பிக்கிறேன். இந்த முருகனின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வச்சுக்கோ. நிச்சயம் இன்னும் சற்று நேரத்தில் உன் வாழ்க்கை மாறப்போகிறது. எதிர்பார்த்த நிகழ்வு நடக்கப் போகிறது. ஓம் முருகா போற்றி போற்றி.